என்ன அமல் செஞ்ச? அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதன் வாழ்க்கையில பிறந்ததுல மூத்தா போற வரை 3 அமல் இருந்துச்சு. ரொம்ப எனக்கு மனசுல விருப்பமாயிருச்சு. அதனால நான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு. என்ன அல்லாஹ் அமல்? முதலாவது லா யஹ்சுதுன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. நான் யாருக்காவது என்னுடைய புறத்தால் ஒரு கிருபை செஞ்சிட்டா, ஏன் ரஹ்மத்தை சொரிஞ்சிட்டா, அவன் பொறாமப்பட மாட்டான். அவன் வாழ்க்கையில பொறாமை கிடையாது. என்னோட தான் பிசினஸ் ஆரம்பிச்சான், என்னோட தான் படிச்சான், என்னோட தான் ஜப்பான் போனான், என்னோட தான் அமெரிக்கா போனான், பாரு 4 தட்டு கட்டிட்டான், பாரு பென்ஸ்ல போறான், நான் புஷ்பைஸ்ல தான் போறேன் என்று பொறாமப்பட மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக். ஏன் ரஹ்மத்தை நீங்களா பங்கு வைக்கிறீங்க? நான் பங்கு வைக்கிறேன். ஏன் பொறாமப்பட்டு சாவுறீங்க? நான் பங்கு வைக்கிற ரஹ்மத்தை அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, சில பேருக்கு மகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்து 2 பேரும் ஒரே இடத்துல முடிச்சு, ஆம்பளை புள்ள 4, இதுல பொம்பளை புள்ள 4. அந்த ஆம்பளை புள்ளைய பார்த்து போறான், பாரு பாரு ஆம்பளை புள்ளையா பெத்து போடுறத, இங்க பாரு கொட்டையா பெத்து போடுறான், இங்க பொம்பளை புள்ளையா. சுபா, ஆம்பளை புள்ளைய பார்த்து போறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் காப்பாத்தணும். பொம்பளை புள்ளையோட ரஹ்மத்து விளங்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. எந்த கணவன் மனைவி நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்களுக்கு முதலாவது கொடுக்கிறது பொம்பளை புள்ளன்றான். ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சோடனே அல்லாஹ் ஒரு மலாயிக்காவை அனுப்புறான். அவரு யசுப்புல் பரக்கத்தை தப்பா, உச்சன் தலையில் உள்ளங்கால் வரை பரக்கத்தை கொட்டுற துவா செய்றார். யா அல்லாஹ், விலகினமான ஒரு தாய், விலகினமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறா, இந்த பிள்ளைக்கு பரக்கத் செய். இந்த பிள்ளை வீட்டுக்கு போகுது, தந்தைக்கு பரக்கத் செய். இந்த பிள்ளை பெரியாளாய் திருமணம் முடிச்ச கணவனுக்கு பரக்கத் செய். இந்த பொம்பளை புள்ள மௌத்து வரை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பரக்கத் செய் யா அல்லாஹ் என்று அந்த மலாயிக்கா துவா செய்து போறார். இந்த துவா ஆம்பளை புள்ளைக்கு இல்ல, ஆம்பளை புள்ளைக்கு இல்ல, பரக்கத்து கிடைச்சிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, 3 பொம்பளை பிள்ளையா சொர்க்கம் வாஜிபுனாங்க. ஈமான் கட்டளை சொல்றான், நீ 3ஆவது பொட்டைய பெத்தா தலாக் வாஜிபுன்றான். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொர்க்கம் வாஜிபுன்னு. இவன் சொல்றான் 3ஆவது பொம்பளையா இங்க வந்துடாது, அங்கே போயிரு. சமீபத்தில் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, முஸ்லிம் சொல்லி சொல்றேன் என்ன, 3ஆவது பொம்பளையா இங்க வந்துடாது, போயிருந்தா. அது நேரம் 3ஆவது பொம்பளை கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு வந்துடுச்சு. வந்து இதை என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? பச்சிலம் குழந்தை சகோதரர்களே, உள்ளம் வேகிற சகோதரர்கள், அந்த சின்ன புள்ளைய சிக்கட்டால சுட்டு கொண்டிருக்கான் சகோதரர், சிக்கட்டால சுட்டிருக்கான் சகோதரர். அல்லாஹு அக்பர். அந்த புள்ளைக்கு என்ன தெரியுங்க அல்லாஹ், அந்த சூடு தாங்க இல்லாம ஃபிட் வந்து அந்த ஃபிட்டால ஹார்ட் அட்டாக் வந்து புள்ள மூத்து. முஸ்லிம், இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு வானத்திலிருந்து தண்ணி வருதே, ஆச்சரியம் சோழர்களே, ஆச்சரியம். நெருப்பு மழை வரும். அல்லாஹ் இரக்கம் உள்ளவர், ஒரு தாயோட 70 மடங்கு பாசம் உள்ளவர். சமீபத்தில் இந்தியாவுக்கு போற பாட்டியும் கிடைச்சிச்சு. அங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னன்னா, நான் ஓதின ஊர்ல என்னன்னா, 3ஆவது கணவன் சொல்லிட்டான், 3ஆவது பொம்பளை பிள்ளையா தலாக்குன்ட்டான். இந்த புள்ள சொல்லாத ஆள் இல்ல, துவா செய்யுங்க. ஏன்னா யாருக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குது. 4 மாசம் ஆயிட்டா ஒரு மலாய்க்காவல்ல அனுப்புறான். அந்த மலாய்க்கா கேட்கிறாரு, யா அல்லாஹ், ஆணாக்கவா பெண்ணாக்கவா? அல்லாஹ் சொல்றான், ஆணுன்னு ஊதுறாரு, பெண்ணுன்னு ஊதுறாரு. இந்த பொம்பளைக்கு தெரியாது, அவ வந்தது மலாய்க்கா வந்தது தெரியாது, ஆணாகிறது தெரியாது, பெண்ணாகிறது தெரியாது, உயிர் வர்றது தெரியாது. நிரபராதிகள் பாதிக்கப்படக்கூடாது சகோதரர்கள். அந்த தாய்க்கு என்ன தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி தான் தாய்க்கும் தெரியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் காப்பாத்தணும். என்ன ஆயிருச்சு? எல்லாத்திலும் சொன்னா துவா செய்யுங்க. 3ஆவது பொம்பளையா இருந்தா தலாக் ஆயிருவேன். கடைசியில் என்ன சமாச்சு? 3ஆவது கிடைச்சது பொம்பளை புள்ளைய பார்த்த அதிர்ச்சியில தாயும் மூத்து புள்ளையும் மூத்து, கொடுத்து வச்சவ போய் சேர்ந்துட்டான். இப்படிப்பட்ட ஈமான் கெட்டவனோட வாழ்றதை விட இப்படி போய் சேர்றது பாக்கியம் தான் சகோதரர்களே. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு கூட பொறாமை. அல்லாஹ் காப்பாத்தும். ஒரு தாய் பிரசவ வேதனைன்றது சக்கராத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சக்கராத்தை நீ வேலங்கணுமா தாய்க்கு போய் கேளுங்க. அந்த சக்கராத் வேதனையை அடைஞ்சு பெற குழந்தை. அல்லாஹு அக்பர். அந்த பொம்பளை கூட்டம் போச்சான் ஒரு தாயை பார்க்க. அவ வெட்டி கொத்தி எல்லாம் செஞ்சு குழந்தை கிடைச்சா பொம்பளை புள்ள. இந்த பார்க்க போன கூட்டம் சொல்லுதான், இவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை புள்ளையா பெத்த? என்ன கேள்வி இது, என்ன பேச்சு? அது இவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை பிள்ளையா தான் பெத்தன்னா கஷ்டப்படுற அளவுக்கு ஆம்பளை ஆயிடுமா? அல்லாஹு அக்பர். மேலான பெரியாலே சகோதரர்களே, பாகுபாடு காட்டி பாவிகள் ஆகிடக்கூடாது. அல்லாஹ் தாரா, அல்லாஹ் ராஜி, அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான். அப்போ இந்த மனிதன் வாழ்க்கையில பொறாமை கிடையாது, பொறாமை படக்கூடாது சகோதரர்களே. அல் ஹசத், இந்த பொறாமை இருக்கிற ஏற்குள் ஈமான், ஈமான சாப்பிட்டு கரிக்கிறோம். எப்படி காஞ்ச விரவ
நெருப்பு கரைச்சி சாம்பலாக்கிறோமோ அதே போல ஈமானே கரைச்சி சாம்பலாக்கி. விளையாட்டு இல்லை, யாரும் பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் நாடின வாழ்க்கை போகுது. சூரியனை படைச்ச அல்லாஹ் எங்க வைக்கணும் அல்லாஹ்க்கு தெரியும். வானத்தை படைச்ச அல்லாஹ் அதை எங்க வைக்கணும் அல்லாஹ்க்கு தெரியும். தண்ணியை படைச்ச அல்லாஹ்க்கு தெரியும் தண்ணி எங்க இருக்கணும். எங்களை படைச்ச அல்லாஹ்க்கு தெரியும் எங்களை எங்க வைக்கணும். ஒவ்வொருத்தரையும் படைச்ச அல்லாஹ் முகத்தை பங்கு வச்ச அல்லாஹ் குணத்தையும் பங்கு வச்சான். பங்கு வச்சது மட்டுமல்ல, எங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் எங்க வைக்கணும், அங்க வச்சிருக்கிறான். யார் யார் எங்க இருக்கிறீங்களோ அங்க பொருந்திக்கோங்க, யாரும் பொறாமப்பட வேணாம். இரண்டாவது அந்த மனிதன் நல்ல தன்மை என்ன தெரியுமா? மௌத்து வரை கண்ண மூடி திறக்கிற அளவுக்கு தாய் தந்தைய நோகடிச்சது கிடையாது. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றத பாருங்க. அவர் எப்படி மௌத்து வரை கண்ண மூடி திறக்கிற அளவுக்கு உம்மா வாப்பாக்கு மாறு செஞ்சது இல்லை, நோகடிச்சது இல்லை உள்ளத்தை. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நான் பாக்குறோம் அல்லாஹ் காப்பாத்துற சகோதரர்களே, மகன் ஹஜ்ஜில மகன் உம்ராக்கு போயிட்டு உம்மாக்கு தெரியா, ஊர் மக்கள் சொல்றாங்க உங்க மகன் ஹஜ்ஜுக்கு போயிட்டாமே. அப்படியா? உம்மா கேட்கிறா, இந்த ஹஜ்ஜி கபூலாக நினைக்கிறீங்களா? இவர் போய் அரபால அழுகிறது கபூலாகுமா? நிச்சயமா கபூலாகாது சகோதரர்களே. இவட துவா கபூலாகாது. தாய் தந்தைக்கு தெரியாத ஹஜ் என்ன ஹஜ்ஜி? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் வயசு வந்து முறுக்கு வந்து பெரிய ஆள் ஆயின உடனே வாப்பாவை பார்த்தா தலைவலி. பாப்பா கொஞ்சம் ஒதுங்கிறீங்களே பாப்பா, உங்களால பெரிய தலைவலியா இவருக்கு. உம்மாவை பார்த்தா உம்மா உங்க பேச்சு எனக்கு எரிச்சலா இருக்குமா, முட்டாள்தனமா பேசாதீங்க உம்மா, வயசு போனா ஒதுங்கிருங்களே. சுபஹானல்லாஹ். வேளாண் எப்படி மனசு பதறும் நினைக்கிறீங்க? சிறு பிராயத்துல கண்ணிருந்து பார்க்க தெரியல, கையிருந்து பிடிக்க தெரியல, காலிருந்து நடக்க தெரியல. ஒரு உடல்ல ஒரு உயிர் தானே தோதல, ஒரு உடல் ஒரு உயிர். ஆனால் குழந்தை வந்தா 2 உயிர் ஆகும். அவ நோயாளி ஆகிறான், அவ தூங்குறா இல்ல, அவ இரத்தத்தை பாழாக்கி தாரா. சிறு பிராயத்துல அழ மட்டும்தானே தெரியும். யாருக்கு தெரியும் தலைவலி சொல்ல? யாருக்கு தெரியும் மௌத்து வலி சொல்ல? யாருக்கு தெரியும் தூக்கம் வந்து சொல்ல? அழ மட்டும்தான் தெரியும், அழுமொழி. இந்த அழுகையை வைத்தை தாய் கண்டுபிடிப்பாள். இந்த அழுகை நோயினால வர்ற அழுகை, அந்த டிசைன் வேற. இந்த அழுகை பசியினால் வரக்கூடிய அழுகை, அந்த டிசைன் வேற. இந்த அழுகை தூக்கத்தால் வந்த அழுகை. உடனே அந்த அழுகையிட டிசைனை வச்சே தாய் தூங்க வைப்பா, தாய் பால் கொடுப்பா, தாய் மருந்து கொடுப்பா. சுபஹானல்லாஹ். பாப்பம்மாருக்கு தலைவலி வார, என்னடா இந்த புள்ள கத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் பெத்தவனுக்கும் மத்தவனுக்கும் வித்தியாசம். புள்ள அழுவும் பொழுது மத்தவனுக்கு தலைவலி வரும், பெத்தவனுக்கு நெஞ்சு வலி வரும். ஏன் புள்ள அழுதோ? இப்படி எல்லாம் வளர்த்து கை கால உடைக்காம வளர்த்து பெரியாள் ஆயின உடனே மனைவிக்கு வேலைக்காரி உம்மா, நண்பனுக்கு வேலைக்காரன் வாப்பா. வாப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சாயா கொண்டாங்க. சாயா வாப்பா சாயா கொண்டாடுறாரு. உம்மா மனைவி சாப்பிட்டுட்டா அந்த தட்டெல்லாம் கழுவி வை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை ஒதுக்கி தாயை அரவணைக்கிற காலம் வந்தால், நண்பனை அரவணைத்து தந்தை ஒதுக்கிற காலம் வந்தால் நெருப்பு மழை எதிர்பாருங்க. நான் சொல்லல, நான் சொல்ல தகுதியும் இல்லை. நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நெருப்பு மழை எதிர்பாரு, பூமி அதிர்ச்சி எதிர்பாரு என்று சொன்னாங்க, சுனாமி எதிர்பாருன்னாங்க. எத்தனையோ உம்மா வாப்பா சிறகுடைந்த பறவைகள் போல வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறாங்க. பச்சை அநியாயம் சோதர்களே. ஒவ்வொரு பாவத்துக்கு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? யாரு தாய் தந்தை நோகடிக்கிறானோ சக்கராத்துல கலிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி, சஹாபியா இருந்தாலும் சரி, சக்கராத்துல கலிமா வராது. ஆக மேலான பெரியார்களே, இவரு மௌத்து வரை தன்னுடைய உம்மா வாப்பாட மனசை நோகடிச்சது கிடையாது. மூணாவது அல்லாஹ் சொல்றான், இவற்றை நல்ல அமல் தெரியுமா? ஓலா எம்ஷி பின் நமீமா. கோல் என்பது என்னன்னு தெரியாது, கோல் சொல்லி தெரிந்தது இல்லை, வாழ்க்கையில கோல் இல்லை. சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, இதுல பாருங்க, அல்லாஹ் எப்பயாவது அதுல 3ல ஹஜ் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, உம்ரா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, தஹஜ்ஜத் தொழுதுகிட்டே இருந்தாரு. அதனால தான் நான் ரஹ்மத்துடைய பார்வையை பார்க்கிறேன். நானா 3 அவன் சம்பந்தப்பட்டது இல்லை, 3 மக்லூக்கள் சம்பந்தப்பட்டது. அவர் சொன்ன கோல் சொல்லி தெரியல. எத்தனை கணவன் மனைவிமா பிரிஞ்சு, எத்தனை தாய் தந்தை பிரிஞ்சு, எத்தனை நண்பர்கள் பிரிஞ்சு கோலால கோலால. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. கோல் சொல்லி திரிபவனுக்கு நாசம் உண்டாகட்டும். எத்தனை கூட்டாளிமார் பிரிஞ்சு இருக்கிறாங்க, எத்தனை வியாபாரிகள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. 2 பேர் கோவம், அவங்களை சேர்த்து வைப்பதற்கு பொய் சொன்னாலும் நன்மை. எப்படி 2 பேர் கோவம், அவன் 2 பேரை சேர்த்து வைக்க பொய் சொல்றாரு. எப்பா அவன் உன்னை பத்தி நல்லதுதானே சொன்னான், ஆனா உண்மையிலே கெட்டது சொல்லியிருப்பான். அவன்கிட்ட போய் எப்பா அவன் உன்னை பத்தி நல்லது தானே சொல்றான், உண்மையில அவன் கெட்டது சொல்லியிருப்பான். இவர் பார்க்கறாரு நல்லதா சொன்னா, அவர் பார்க்க நல்லதா சொன்னா, 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இந்த பொய் இஸ்லாத்துல கூடும். சகோதரர்களே,
பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்க பொய் சொன்னாலே நண்பன்டா, சேர்ந்திருக்கிறவனை பிரிக்க பொய் சொன்னா எப்படி இருக்கும்? எங்க போய் காட்டுறது? மேலான பெரியார்களே சோதரர்களே, வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழணும், அதுதான் வாழ்க்கை. வாழ வந்தவர்கள் அல்ல, நாங்க ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம். அதனால மேலான பெரியார்களே சோதரர்களே, மாஷா அல்லாஹ், வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எங்க இல்லையோ அங்க பாவம் செய்யுங்க. அல்லாஹ் எங்க இல்லையோ செய்யுங்க. அல்லாஹ் இல்லாத இடம் எங்க இருக்கு? சில பேருக்கு நேரம் கொழும்புல அல்லாஹ் இல்லைன்னு, சில பேருக்கு துபாயில இல்லைன்னு, சில பேர் பேங்காக்ல இல்லைன்னு. எங்க போனாலும் அல்லாஹ் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இல்லாத இடம் காட்ட முடியுமா? சோரே, அல்லாஹ் இல்லாத இடம் இல்லை. அதனால அல்லாஹ்வோட பயம் வந்துட்டா பாவம் இல்லா போய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபிகளே, நான் ஒரு ஹதீஸை சொல்ல போறேன், ஆனா நீங்க யாராவது எனக்கு உத்தரவாதம் தரணும். என்ன தரணும்? அந்த ஹதீஸை நான் அமல் செய்வேன், அப்படி இல்லைன்னா அமல் செய்தவங்களை உருவாக்குவேன் என்று நீங்க யாராவது உத்தரவாதம் தராம நான் இந்த ஹதீஸை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இப்படி ஒரு ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கவே இல்லை. மையாஹுது அன்னிஹா உலாயில் கலிமாத் ஃபயஅமலு பிஹின்ன அவ் யுஅல்லிமு மை யஅமலு பிஹின்ன. ஒன்றோ அமல் செய்யணும், அல்லது அமல் செய்றவங்களை உருவாக்கும். சஹாபிகள் யோசிக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. கண்டிஷனும் பெரிய கண்டிஷன் இல்லையா? அமல் செய்யணும் அல்லது அமல் செய்றவங்களை உருவாக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொல்லுங்க நாயகர், நான் அமல் செய்றேன் அல்ல அமல் செய்றவங்களை உருவாக்குறேன். உடனே நபிகள் நாயகம் சரியான சந்தோஷம், நெஞ்சில தட்டி கொடுத்தாங்க, கைய பிடிச்சாங்க, சொன்னாங்க, முதலாவது என்ன தெரியுமா? இத்தகில் மஹாரிம தகுன் ஆபதன் நாஸ். அபூ ஹுரைரா, ஞாபகத்திலே வைத்துக்கொள், பாவத்தை விடு, இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஆபித் நீதான். நான் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் 1000 ரக்காத் தொழுதுரு, ஒரு குர்ஆன் முழுமையா முடிச்சிரு, 1,00,000 தஸ்பீஹ் செஞ்சிரு, நீதான் சிறந்த ஆபிதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. பாவத்தை விடு. சகோதரர்களே, தஹஜ்ஜத் தொழுவது லேசி, அந்நிய பெண்ணை பார்க்காம இருக்கிறது கஷ்டம். தஹஜ்ஜத்ல குர்ஆன் ஓதுறது லேசி, வியாபாரத்துல பொய் சொல்லாம இருக்கிறது கஷ்டம். அமல் செய்வது லேசி, பாவத்தை விடுவது சிரமம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இத்தகில் மஹாரிம, நீ பாவத்தை விடு, பாவத்தை விடு. தகுன் ஆபதன் நாஸ், இந்த உலகத்தில் ஆகப்பெரிய ஆபிது நீதான். நன்மை செய்ய செய்ய அல்லாஹ்ட பயம் வரும் சோதரர்களே, நன்மை செய்ய செய்ய அல்லாஹ்ட பயம் வரும். பாவம் செய்ய செய்ய வரவே வராது. கடைசியில சொல்லுவாங்க, எல்லாமே நன்மை செஞ்சு சொர்க்கம் போனா நரகத்துக்கு ஆள் வேணும் இல்லையா அப்படின்னு. ஏன்? பாவம் செஞ்சு செஞ்சு எப்படி வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். அங்க சஹாபிகள் அழுகுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவர்க்கத்துடைய சஹாபி கபரை பார்த்து சொல்றாரு, கபராலியே உனக்கு என்ன நடக்குது, நீ நல்லவனா கெட்டவனா, சொர்க்கத்தின் பூஞ்சோலையா என்று இன்னொருவன் கபரை பார்த்து அழுது 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 தண்ட கபர் ஞாபகம் வந்துருச்சு. யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. உடனே அவன் உட்கார்ந்துட்டாங்க. கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைரு அமல். அபூபக்கர் சொல்றா, யா அல்லாஹ், என் நிலைமை என்ன ஆகுமோ, என்கிட்ட எந்த நல்ல அமலும் இல்லையே. அபூபக்கர் ரலியல்லாஹு எந்த நல்ல அமலும் இல்லையா, அப்ப எங்கிட்ட இருக்கா? சுப்ஹானல்லாஹ்.